ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா இன்றைக்கி குக்கரில் ரொம்ப சிம்பிளாக இறால் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் குக்கரில் கரெக்டாக 100 ml ஆயில் எடுத்திருக்கேன். சரிங்களா, கரெக்டாக 100 ml ஆயில், ஒரு பே லீஃபு, ஒரு 2 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை. சரிங்களா, அப்புறம் 4 பெரிய சைஸ் வெங்காயம் வந்து 4 வெங்காயத்தை நீளமாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுட்டு அதில் 3 பச்சை மிளகாவை நான் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாம் கோல்டன் ப்ரௌனில் வந்து வரணும். சரிங்களா, நல்லா வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தால் தான் நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டும் நல்லா கிடைக்கும், அந்த பிரியாணியோட வாசமும் நல்லா கிடைக்கும். இப்போ கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் நான் 1.5 ஸ்பூன், சரிங்களா, கரெக்டாக 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஏன் நம்ம ஆயிலே மிளகாத்தூள் சேர்க்குறோன்னா அப்போ தான் பிரியாணியோட அந்த அத்தென்டிக் கலர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா, அந்த மிளகாய் தூளை போட்டு அதை 2 வதக்குனதுக்கப்புறம் அந்த கலர் வந்ததுக்கப்புறம் நான் அதே மாதிரி 4 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். அந்த தக்காளியையும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு. சரிங்களா, இஞ்சி பூண்டு வந்து நான் ஒரு 1/4 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். அந்த 1/4 கப்பு இஞ்சி பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதிலே மல்லி புதினாவும் சேர்த்துக்கணும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கிட்டோம். 10 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். 10 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இறால் சேர்த்துடலாம். நான் வந்து மஞ்சத்தூளை மறந்துட்டேன் அப்படிங்கிற விஷயம் வந்து நான் இப்போ தான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் மிளகாத்தூளோடையே மஞ்சத்தூளை வந்து சேர்த்துங்க. சரிங்களா, அப்போ தான் நல்ல கலர் கிடைக்கும். நான் ஒரு புடி இறால் போட்டிருக்கேன். ஒரு 1/4 கிலோ இறால் இருக்கும். அது நான் அந்த 1/4 கிலோ இறால் தான் போட்டிருக்கேன். நான் வந்து 1 கிலோ இறால் வாங்கினேன். ஏன் 1/4 கிலோ போட்டிருக்கேன்னா எங்கள் வீட்டில் எல்லாரும் வந்து பொரிச்சு மேலே போட்டால் தான் இறால் சாப்பிடுவாங்க. அதனால் நான் இப்போ பொரிச்சு மேலே போடுவேன். அதனால் வந்து உள்ளாக்க வந்து நான் கொஞ்சமாக ஒரு 1/4 கிலோ இறால் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் கரெக்டாக என் கையால் ஒரு புடி, நீங்கள் வந்து உங்கள் கையை மூடி பார்த்தீங்கன்னா ஒரு புடி இருக்கணும் உப்பு, கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன். கையை மூடி பார்த்தீங்கன்னா ஒரு புடி உப்பு இருக்கும். அதை நீங்கள் சேர்த்துக்கிட்டு, நாங்கள் மேக்ஸிமம் வந்து துளசி அரிசி தான் பிரியாணிக்கெலாம் யூஸ் பண்ணுவோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் நானும் இன்றைக்கி துளசி அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாஸ்மதியை விட துளசி தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் வந்து இன்றைக்கி துளசி அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன். 1க்கு 2 கரெக்டாக. நீங்கள் எந்த பாத்திரத்தில் அரிசி அளக்குறீங்களோ அதே பாத்திரத்தில் 2 மடங்கு நீங்கள் தண்ணி வச்சுக்க வேண்டியதான். சரிங்களா, அதே நேரம் நான் ஒரு பக்கம் இறாலையும் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒன்றும் பெருசாலாம் இறாலில் எதுவும் போடலை. நான் வெறும் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அதுவே வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சோன்னு மிளகு பொடியும் சேர்த்துக்கலாம். நானும் இன்றைக்கி வந்து மிளகுத்தூளும் சேர்த்துருக்கேன். நான் 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்தேன். ஏன்னா பிரியாணிக்குங்கிற வசி வந்து மிளகுத்தூள் நல்லா ஸ்பைசஸாக இருந்துச்சுன்னா நல்லா தானே இருக்கும். அதனால் வந்து நான் மிளகுத்தூள் சேர்த்துக்கிட்டேன், மிளகாத்தூளும் சேர்த்துக்கிட்டேன். நல்லா காரமாக நல்லாயிருக்கும். இதே நேரம் பக்கத்தில் பிரியாணிக்கும் விசில் வந்துருச்சு. ஒரு விசில் போதுமானது. விசில் அடங்கினதோடு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக கூட இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் எல்லா பிரியாணியை விட இறால் பிரியாணி ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக.